Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஃபைபர் அண்ட் ஏர் ஃபைபர் இது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ், கனெக்டிவிட்டி ஸ்பீட், ஜியோ செட்டாப் பாக்ஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஜியோ ஃபைபரோட பிளான் டீடைல்ஸ் இதெல்லாம் என்னென்னு கிளியராக பார்க்கலாம். ஜியோவில் இந்த நார்மல் ஃபைபர் கனெக்ஷன் பற்றி நம்ம நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபைபர் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து ஒயர் கனெக்ஷன் வழியாக வீட்டில் ரவுட்டர் செட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து நமக்கு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும். ஆனால் ஜியோ ஏர் ஃபைபருங்கிறது இந்த மாதிரி எந்த ஒயர் கனெக்ஷன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பிளக் அண்ட் ப்ளே செட்டப் மாதிரி தான் இருக்கும். இந்த ஜியோ ஏர் ஃபைபர் இண்டிஜினஸ் 5G நெட்வொர்க்கை தான் யூஸ் பண்ணுது. அதாவது நம்ம ஃபோனுக்கெலாம் கிடைக்கிற 5G நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணோம். ஆனால் நார்மல் ஜியோ ஃபைபர் அண்ட் இந்த ஜியோ ஏர் ஃபைபர் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ ஜியோ ஃபைபர் ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஜியோ ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் இன்ஸ்டலேஷனுக்கு வந்த டெக்னீஷியனே நீங்கள் ஜியோ ஃபைபரே யூஸ் பண்ணுங்கள், அதுவே பெட்டராக இருக்கும் ஸ்பீட் வைஸ்ன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபைபரில் 3300 GB பெர் மந்த் வரைக்கும் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் ஏர் ஃபைபரில் 1000 GB மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவில் கேபிள் ஃபைபர் கனெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் மேக்ஸிமம் அதை சூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். இல்லை நீங்கள் ரூரல் ஏரியாஸில் இருக்கீங்க, கேபிள் ஃபைபர் அவைலபிலிட்டி இல்லை, ஆனால் 5G நெட்வொர்க் நல்லாவே கிடைக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஆக்ட் அண்ட் ஹேத்வே இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் பண்ணேன். ஆக்டில் நான் 100 Mbps பிளான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை ஜியோ ஃபைபரோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஹேத்வேல 30 Mbps பிளான் தான் ஹோம் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணேன். இப்போ ஜியோ ஃபைபர்லேயும் 30 Mbps பிளான் தான் நான் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு ஹேத்வே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போதும் நல்ல டவுன்லோட் ஸ்பீட்லாம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஜியோ ஃபைபர் அவ்வளோ குவாலிட்டி இல்லை தான், ஏன்னு தெரியல. இந்த ஜியோ ஃபைபர் அண்ட் ஏர் ஃபைபர் ரெண்டுலேயுமே பிளான்ஸ் எல்லாமே சேம் தான், கனெக்டிங் மெத்தட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஜியோ ஃபைபரில் மினிமம் 399 ருபீஸ்லேருந்து பிளான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 399 பிளானில் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கும், மற்ற ஓடிடி பிளான்ஸ் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் இந்த 399 பிளான் யூஸ் பண்ண போகிறீங்க, புதுசாக இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 2850 ருபீஸ் இனிஷியலாக பே பண்ணணும். இது பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு இன்டர்நெட்க்கு பே பண்ண தேவையில்ல. ஸோ ஜியோ ஃபைபரில் இந்த 399 பிளான் மட்டும் இல்லாமல் 599லேருந்து 8499 ருபீஸ் வரைக்கும் நிறையா பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனும் இருக்குது. நான் இப்போ 599 ருபீஸ் பிளான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நம்ம இனிஷியலாக 3 மந்த்ஸ் பேமெண்ட் பண்ணணும். அதாவது 3 மந்த்ஸ்க்கு இந்த 599 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்தா 2222 ருபீஸ் வருது. இந்த 599 ருபீஸ் பிளானில் 30 Mbps இன்டர்நெட் அண்டு 12 ஓடிடி ஆப் சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து வருது. இதில் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைம் இது தவிர மற்ற எல்லா ஓடிடி ஆப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிளான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா டிவைசஸ்லையுமே நீங்கள் இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷனும் வேணும்னா நீங்கள் மினிமம் 1200 ருபீஸ் பெர் மந்த் பிளான் யூஸ் பண்ணணும். அதுலேயுமே பேசிக் பிளான்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் அண்ட் அமேசான் ப்ரைம் ப்ரீமியம் இது ரெண்டும் வேணும்னா நீங்கள் மினிமம் 4000 ருபீஸ்க்காவது மந்த்லி ரீசார்ஜ் பண்ணணும். அந்த 4000 பிளானில் 1 GB பெர் செகண்ட் இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்கும். இந்த 599 ருபீஸ் பெர் மந்த் பிளானில் உங்களுக்கு 800 ப்ளஸ் டிவி சேனல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதில் நிறையா சேனல்ஸ் ஹெச்டிலையும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மை ஜியோ ஆப்குள்ளே போயிட்டு இந்த ஜியோ ஃபைபரில் வியூ பிளான்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவ் பிளான்ஸ்னு காட்டும். இதில் வந்து எனக்கு பில் சைக்கிள் Jan 21 2025னு போட்டிருக்கு. நான் Jan 15 அன்னைக்கு தான் இந்த ரீசார்ஜ் பண்ணேன். ஆனால் Jan 21ஓட முடியுதானா? அப்படி இல்லை, நமக்கு February 21, March 21, April 21 வரைக்குமே இது ஆட்டோ ரினியூவல் ஆகிக்கும். நம்ம அது வரைக்கும் பே பண்ண தேவையில்லை. ஏன்னா இனிஷியலாகவே இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆட்-ஆன்ஸ்னு சொல்லிட்டு 100 GB எக்ஸ்ட்ரா டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு நீட் இல்லை தான், ஏன்னா மந்த்லி ஆல்ரெடி நமக்கு 3300 GB இன்டர்நெட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஓடிடி பிளான்ஸுமே நமக்கு 3 மந்த்ஸ்க்கு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஓடிடி ஆப்ஸில் சிலது நம்ம இண்டிவிஜுவலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஈராஸ் நவ், இந்த ஆல்ட் பாலாஜி, அப்புறம் இந்த லயன்ஸ் கேட் ப்ளே இதை மாதிரி ஓடிடி ஆப்ஸ் எல்லாமே நம்ம ஜியோ டிவி ப்ளஸில் இருந்து தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதில் ஜியோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஓஎஸோட அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் அதில் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஜியோ ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிளானில் வர 800 ப்ளஸ் டிவி சேனல்ஸ் அண்டு இந்த ஓடிடி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நமக்கு இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸில் இருக்க குவாலிட்டி பிடிக்கலனா நம்ம டிவியில் இருக்க நார்மல் ஆப்ஸ்லேயே இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸோட குவாலிட்டி அவ்வளோ பெஸ்ட்டாலாம் கிடையாது. இதில் நம்ம 1080pல ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோன்னா அதோட குவாலிட்டி இப்போ நம்ம நார்மல் டிவியில் பார்க்குற ஒரு 480p அந்த லெவலில் தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸில் ஒரு இஷ்யூ இருக்குது, நம்ம
HDMI கேபிள் வழியா இத கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், நம்ம டிவில குவாலிட்டி பார்த்தோம்னா 480பிக்கு மேல அவைலபிளா இருக்காது. அந்த இஷ்யூ இருக்கவங்கலாம் நீங்க HDMI போர்ட்ட மாத்தி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இல்லன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு வரவங்க கிட்டயே அத பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கணும். ஒருவேள அவங்க லோ குவாலிட்டி HDMI கேபிள் போட்டாங்கனாலும் நமக்கு HD குவாலிட்டி வராது. 480பியோட லிமிட் ஆகிரும். அது மட்டும் இல்லாம இந்த ஜியோ செட் டாப் பாக்ஸ்ல HDRன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம அத ஆன் பண்ணிட்டோம்னா, பிரைட்னஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அத ரெடியூஸ் பண்றதுக்கு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. அப்படி நீங்க உங்க டிவில இருக்க நார்மல் OSலயே இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் மட்டும் இந்த ஜியோ செட் டாப் பாக்ஸ் வழியா உங்களோட OTT ஆப்ஸ்லாம் லாகின் பண்ணி வச்சிரணும். அப்படி பண்ணா நீங்க வெளியவும் அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஜியோ செட் டாப் பாக்ஸ்ல இருக்க இன்னொரு மேஜர் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமா நெறைய ஆட்ஸ் ப்ளே ஆயிட்டே இருக்கும். அது ரொம்பவே அனாயிங்கா இருக்கும். ஸோ நம்ம இந்த ஜியோ செட் டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணாம, நார்மலா நம்ம டிவில இருக்க ஆப்ஸ்லயே இந்த OTT ஆப்ஸ்லாம் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். நீங்க ஆண்ட்ராய்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாம வேற ஏதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்க டிவி யூஸ் பண்ணீங்கன்னா, ஜியோ டிவி பிளஸ் ஆப் மட்டும் இந்த ஜியோ செட் டாப் பாக்ஸ் வழியா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த 399, 599 இந்த மாரி பிளான்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் பே பண்ணணும். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா, 399 பிளானுக்கு நம்ம மந்த்லி ₹472 பே பண்ணணும். 599 பிளானுக்கு பார்த்தா மந்த்லி நம்ம ₹708 பே பண்ணணும். இத மாரி எல்லா பிளான்ஸ்க்குமே ஜிஎஸ்டி ஆட் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஓடிடி ஆப்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 599 பிளான் தான் ஒர்த்தா இருக்கு. அதுக்கு மேல நீங்க 900, 1200 இந்த மாரி பிளான்ஸ்லாம் போனீங்கன்னா, Netflix அண்ட் Primeலாம் பேசிக்ல தான் கிடைக்கும். ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்க இன்டர்நெட் ஸ்பீடுக்காக வேணா அந்த பிளான்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.